வணக்கம் நண்பர்களே. மீன ராசிக்கான தமிழ் புத்தாண்டு ராசி பலன் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த விஸ்வாவசு வருட தமிழ் புத்தாண்டு இந்த மீன ராசி நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது, நல்லது செய்ய போதா, கெடுதல் செய்ய போதா, மாற்றங்களும் ஏற்றங்களும் இந்த விஸ்வாவசு வருடத்தில் இந்த மீன ராசி நண்பர்களுக்கு கிடைக்க போகுதா அப்படிங்கிறதான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் கும்ப வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுருகன் அசோசியேஷன். இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக சேனல். ஜோதிட ரீதியான பலன்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் எளிய பரிகாரங்களையும் சொல்லக்கூடியது தான் நம்ம சாய் திருமுருகன் அசோசியேஷன். அதனால் புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள், நேயர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் ஆதரவை நம்ம சேனலில் கொடுத்துருவாங்க. நீங்கள் பண்ணுற லைக் ஷேரில் தான் நம்ம சொல்கிற நல்ல தகவல்கள் எல்லோரையும் ஜோதிட ரீதியாக போய் சேரும். நண்பர்களே, இப்போ இந்த மீன ராசிக்கு இந்த விஸ்வாவசு வருட தமிழ் புத்தாண்டு 2025 வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாருங்கள். இந்த மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான். இந்த ராசி அதிபதியான குரு பகவான் இந்த வருடம் முழுவதும் 3ஆம் இடத்துல இருந்து பயிற்சியாகி 4ஆம் இடத்துல பயணிக்க போகிறாரு. 4ஆம் இடத்துல குரு போனால் அவ்வளவு சிறப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் பெரிய சிறப்பாக சொல்கிறதுக்கும் இல்லை, பெரிய கெடுதலாக சொல்கிறதுக்கும் இல்லை. சுமாரான பலன்களை இந்த 4ஆம் இடத்துல இருக்கிற குரு கொடுக்கும். நம்ம சேனலில் இந்த மீன ராசிக்கு குரு பயிற்சி பலன், சனி பயிற்சி பலன்லாம் தனித்தனி வீடியோவாக போட்டிருக்கிறோம். பார்க்காத நண்பர்கள், நேயர்கள் டீட்டெயில்டாக அதில் சொல்லியிருப்பேன், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இதில் அவுட்லைனாக சொல்லிடுறேன். ராசி அதிபதி 4ஆம் இடத்துல பயணிக்கிறாரு. அதே போல் சனி பகவான், அதாவது 7.5 சனி கடந்த 2.5 வருஷமாக மீன ராசி நண்பர்களை பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கு. அதுலேயும் குறிப்பாக பிறைய சனி முடிஞ்சு ஜென்ம சனி காலமாக இந்த தமிழ் புத்தாண்டு வருஷம் 2025 இருக்க போகுது. ஜென்ம ராசிக்கு சனி வந்தால் அவ்வளவு சிறப்பாக இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது மன அழுத்தம், டிப்ரெஷன், ப்ரெஷர் இது எல்லாத்தையும் கொடுக்கறது தான் அந்த ஜென்மத்தில் வர சனி பகவான். அதாவது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், கொம்பனாக இருந்தாலும் அசைச்சு பார்த்துருவார் சனி பகவான். ஒரு நாளாவது வாய் விட்டு அழுது புலம்ப வைப்பார், இது என்னடா வாழ்க்கைன்னு. அப்படிப்பட்ட ஜென்மச்சனி காலத்தை தான் கடந்துக்கிட்டு இருக்கிறீங்க மீன ராசி நண்பர்கள். இந்த வருடம் முழுவதுமே ராசியில், அதாவது உங்கள் ராசியில் தான் சனி பகவான் பயணிக்கிறாரு. இது அவ்வளவு சிறப்பான அமைப்புள்ள காலத்தை கடத்த வேண்டிய வருடம். அதாவது இந்த காலத்தை கடத்தணும், அதுதான் இதுக்கு மருந்து, தீர்வு. வேற ஒன்றும் இதுக்கு தீர்வு கிடையாது. சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறதும், தினமும் விநாயகர் கோயிலுக்கு போகிறதும் ஓரளவு இந்த பிரச்சனைகள்லேருந்து குறைக்கிறதுக்கும் தப்பிக்கிறதுக்கும் ஒரு வழியை கொடுக்கும். அதே போல் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படக்கூடிய வருஷம் தான் இந்த வருஷம். யாரையும் நம்பக்கூடாது, யாருக்கும் ஜாமீன் கேள்வி போடக்கூடாது, வண்டி வாகனங்களை கவனமாக போகணும், கவனமாகணும். உறவினர்களின் உண்மையான முகம் மீனராசி நண்பர்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக தெரியும். நல்லது எது, கெட்டது எது, நல்லவங்க யார், கெட்டவங்க யார், இது அனைத்தையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய, பாடம் எடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த 2025 வருஷம் தமிழ் புத்தாண்டு மீனராசி அன்பர்களுக்கு ஒரு அனுபவ பாடமாக அமையப்போகுது. சரி சார், குரு பகவான் சுமாராக இருக்கார், சனி பகவான் அவ்வளோ சிறப்பில்லை, ராகு கேது பயிற்சி வருதுன்னு சொல்கிறாங்களே, அதனாச்சும் உங்களுக்கு நல்லது செய்யுமா, எப்படி இருக்குன்னு கேட்டால் அது உங்களுக்கு நல்லா இருக்குது. என்ன காரணம்? கடந்த 1.5 வருஷமாக உங்கள் ராசியிலே அமர்ந்த ஜென்ம ராகு விலகி 12ஆம் இடத்துக்கு போயிட்டார். 7ஆம் இடத்துல இருந்த கேது விலகி 6ஆம் இடத்துல இருந்தார். இது ரொம்ப சிறப்பு. ராகு கேதுக்கள், அதாவது சர்ப்ப கிரகங்கள்னு சொல்கிறோம். இந்த சர்ப்ப கிரகங்கள் 6ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல போகிறது ரொம்ப நல்லது. அது நல்ல பலன்களை கொடுக்கும். இது மட்டும்தான் ஆறுதலான விஷயம் மீனராசி நண்பர்களுக்கு. மற்றபடி சனி பயிற்சியோ குரு பயிற்சியோ அவ்வளோ சிறப்பாக இல்லை. ராகு கேது பயிற்சி நல்லா இருக்குது. ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் ராசி அதிபதி குரு, உங்கள் குருவோட வீட்டுக்கு தான் ஜென்ம சனியில் சனி பகவான் பயணிக்கிறாரு. குருவோட வீடு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அடிக்கிறத கொஞ்சம் பார்த்து பதமாக அடிப்பார்னு சொல்லலாம். சனி பகவான் அடிக்கி ஒன்றும் விதிவிலக்கே கிடையாது. இருந்தாலும் ஓங்கி அடிக்கிறத கொஞ்சம் தாங்கி அடிப்பார் சனி பகவான், ஏன்னா குருவோட வீடு அப்படிங்கிறதுனால. அதே சமயத்தில் அடுத்த வருஷம் குரு பயிற்சியில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வர்றாரு. உங்கள் ராசி அதிபதி 5ஆம் இடத்துக்கு வந்து உங்கள் ராசியை பார்க்க போகிறார். அப்போ உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அது வரைக்கும் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட வேண்டியிருக்கும். மற்றபடி ஏற்ற இறக்கங்கள் கலந்த அனுபவம் அதிகம் இருக்கக்கூடிய ஆண்டாக, வாழ்க்கையில் என்ன அப்படின்னு கற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டாக இந்த விஸ்வாவசு வருட தமிழ் புத்தாண்டு இந்த மீனராசி நண்பர்களுக்கு இருக்க போது கவலைப்படாதீங்க நண்பர்களே. இந்த காலத்தை கடந்து வாங்க. இது ஒன்று தான் இதுக்கு மருந்து, தீர்வு.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் தினமும் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, மாற்றங்களும் ஏற்றமும் கிடைக்கும். நண்பர்களே, தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நண்பர்கள், நேயர்கள், எந்த ஊர், எந்த மாவட்டம், எந்த நாடாக இருந்தாலும் ஆன்லைன் வழியாக ஜாதகம் பார்த்து ஃபோன்லேயே கூட்ட அனைத்து பலன்களும் துல்லியமாக சொல்லிட்டு இருக்கோம். விருப்பமுள்ள நண்பர்கள் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்கள் கும்பா வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுருகன் அசோசியேஷன். நன்றி மேடம்.